மக்களே, இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் நினச்சிருந்தா துணை முதலமைச்சராக இருப்பேன் தெரியுமா. ஒரே ஒரு ஃபோன் விஜய் அண்ணாக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன். அவங்க விஜய்ன்னு சொன்னாங்க, நான் விஜய் அண்ணான்னு சொல்கிறேன். ஃபோன் பண்ணியிருந்தேன்னா வீடு தேடி வந்து தம்பி கொடுத்துருக்குங்க எனக்கு துணை முதலமைச்சர். நேற்றே இந்த பேச்சை கேட்டேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. சரி, இதை கடந்து போயிடுவோம், மறந்துடுவோம் இதை அப்படின்னு நினச்சேன். ஹம்சா பேசின இந்த பேச்சை என்னால் மறக்கவே முடியல. இதை பேசியே ஆகணும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு இடத்துல நான் வந்து உட்காந்துருக்கேன். இல்லைனா என்னால் இதை ஏற்றுக்க முடியல பாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது இருக்குது. இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக நம்ம அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருங்க. ஒரு நாள் போனார், ரைடு பண்ணார், வீடியோ போட்டார், ரீல்ஸ் போட்டார்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவர் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றாரு. நான் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் 51 கோடி மாதம் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இனிமே இந்த 51 கோடி ரூபாய் ஊழல் டாஸ்மார்க்ல நடக்க போறதில்ல. நான் சொல்றது வருஷ கணக்கு கிடையாது, மாச கணக்கு. வருஷத்தை நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. இது வேணாம் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒன்பே ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த ஹம்சா அவர்களோட நிலைப்பாடு என்ன, எப்படிலாம் அவங்க யோசிப்பாங்க, எப்படிலாம் அவங்க பேசுவாங்க அப்படிலாம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் இவங்க கிட்ட நம்ம ஆதரவே கேட்கல. நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க கிட்ட நம்ம ஆதரவு கேட்காத போதே இவங்க இப்படி பேசுறாங்களே. திமுக கூட்டணியில கூட்டணி தர்மத்தை இவங்க மதிக்கிறாங்களாம், கொள்கை ரீதியாக திமுக கூட்டணியில தொடர்றாங்களாம். அதனால அவங்க நினைச்சிருந்தா அதை பண்ணியிருக்க முடியுமா, அவங்க நினைக்கலையா, அதனால பண்ணலையா. இதுதான் நம்மள்கிட்ட சொல்ல வராங்க. அதாவது இவங்கள்ட்ட நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிக்கு பேசல. யார்கிட்ட? பிரேமலதா மட்டும் நம்ம பேசல. தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி பேச்சு தான் பிரதானமான காரணம். நம்ம தான் காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டோம், நம்ம தான் கம்யூனிஸ்ட் கிட்ட ஆதரவு கேட்டோம், நம்ம தான் விசி கிட்ட ஆதரவு கேட்டோம், நம்ம தான் வந்து ஐஎம்எல்ட்ட ஆதரவு கேட்டோம். இப்போ நம்ம இவங்கள்ட்ட ஒரு ஆதரவு கேட்கலாம்ல. திமுகவை முழுமையா உடைக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா, அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அத்தனை பேரும் இழுக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா, இவங்களே நம்ம வந்து போட்டு செஞ்சிருக்கலாம்ல. ஏன் செய்யல, ஏன் பண்ணல? அதாவது வைகோ அவர்களை கூட போய் நம்ம மீட் பண்ணோம். இவங்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் மீட் பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு உங்களை மீட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களா போய் பார்த்தாரு, உங்களை மீட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களை அவர் எங்க வைக்கணுமோ அங்கே வச்சிருக்காரு. அவரோட மரியாதை விஜயகாந்த் இருக்கார்ல, அவருக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சு தான் பிரதானமான காரணம். நம்ம ஏன் இவங்கள்ட்ட ஆதரவு கேட்கலன்னா, இந்த 4 பேர்ட்ட கேட்டோம்னா அந்த 4 பேர் பாஜக எதிர்ப்பு அரசியல் பண்றாங்க. இவங்க நம்ம கூட்டணியில நம்மளோட அமைச்சரவையில் பங்கு பெற்றாலும் நம்மளும் பாஜக எதிர்ப்புல இருக்கோம். ஸோ நம்மளுடைய பாலிசி டிசைன்ஸ்ல எந்த விதமான பிரச்சனையும் வராது. மாநில சுயாட்சி, மொழி கொள்கைகள், நம்மளுடைய நிர்வாகம் சார்ந்த சில முடிவுகள், நம்மளுடைய கொள்கை முடிவுகள், இது எதுலையுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நம்ம அத்தனை பேருமே பாஜக எதிர்ப்புங்கிற ஒரே கொள்கையில வெவ்வேறு கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. திமுகவுக்கு நமக்கு என்னங்க சண்டை? ஒன்னு ஊழல், பாஜகவை நீ ஒழுங்கா எடுக்க மாட்டற அப்படிங்கிறதா திமுகவோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. உனக்கும் பாஜக தான் எதிரி, ஆனா நீ பாஜகவோட மறைமுக டீலிங் போட்டுக்கிட்டு தான் திமுக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் இந்த ஊழல்னால இந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி. இவங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுப்பாங்க. ஒரு தேர்தலில் இங்கே போவாங்க, ஒரு தேர்தலில் அங்கே போவாங்க. இங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே போயிட்டு ஈஷா மையத்தில் வேலுமணி அவர்களோட ஒரு பேச்சு நடத்துவாங்க. கேட்டால் கொள்கை கூட்டணிப்பாங்க. அது எப்படி ஒரே நேரத்தில் திமுகட்டையும் பேச முடியும், அதிமுகட்டையும் பேச முடியும்? எனக்கு புரியலையே. இப்போ அதிமுகவோட விசிகா பேசவே இல்லை, அதிமுகவோட கம்யூனிஸ்ட் பேசவே இல்லை, அதிமுகவோட ஐஎம்எல் பேசவே இல்லை. ஏன் பேசவே இல்லை? அங்கே பாஜக இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அது ஒரு ஆப்ஷனாகவே எடுத்துக்கல. தாவேக்கா தனித்து இயங்குது, இப்போதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கூட நம்ம வந்து இறங்கி இப்போ வர முடியாதுன்னு சொல்லி அமைதியாக இருந்தாங்க. இவங்க ப்ரூவ் பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தாங்க. பட் அதிமுகவோட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாத காரணம் பாஜக தான். ஆனா நீங்க ஒரே நேரத்தில் இங்கிட்டும் பேசுறீங்க, கேட்டா நாங்க கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? இவங்க அடிக்கடி கொள்கைன்னு சொல்லி அந்த பேட்டியில நிறைய கொடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு கொள்கையே தெரியலங்க. ஏன் சொல்றேன்னா, இப்ப கொள்கைனா கூட்டணிக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேரை கரெக்டா சொல்லணும்ல. மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணி பேரு திமுக இவங்க கூட்டணியில இருக்காங்கல்ல, அவங்க பேரு மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி கிடையாது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அப்படியே தான் பேரு. முற்போக்குங்கிற வார்த்தை கூட இவங்க மைண்ட்ல வர மாட்டேங்குது. ஏன்னா வலதுசாரி இடதுசாரி அரசியல் புரிஞ்சவங்களால தான் முற்போக்குனா என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். விஜயகாந்த் அவர்களுக்கு தான் தாவேக்கா தொண்டர்கள் மரியாதை செலுத்துவாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட இந்த ஆட்டிடியூடான பேச்சு இருக்குல்ல, அந்த பேச்சு தான் இவங்களோட பெரிய பலவீனமா இருக்கு. இப்போ இவங்க துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க, துண்டு போடுறாங்க. நியாயமா கேட்கிறேன். விசிகால இருக்காங்க, காங்கிரஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப நாளா பயணிக்கிறவங்கள சொல்றேன். காங்கிரஸ்ல இருக்காங்க, ஐஎம்எல்ல இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. ஏன் விசிகாவோட கம்யூனிஸ்டுகள்
இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு துணை முதலமைச்சர் ஒரு நல்ல ஒரு பதவி நிச்சயமா கொடுக்கலாம். ஏன்னா மக்கள் போராட்டம் அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. நம்ம ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவி யாருக்குமே கிடையாதுங்கிறதா யதார்த்தமான உண்மை. பட் இவங்க துணை முதலமைச்சருக்கு துண்டு போடுறாங்க. இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்ச நம்ம கூட பரந்தூர் விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம் பண்ணியிருக்கோம், வவுஃப் விஷயத்தை நம்ம போராட்டம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது போராட்டம் பண்ணியிருக்கோம், லாக்அப் டெத் நடந்த ஒரு பிரச்சனையை பெரும் பிரச்சனையை நம்ம மாற்றணும். ஸோ இந்த மாதிரி முத்திரை பதித்த போராட்டங்களை புதுசாக தொடங்கப்பட்ட தாவேக பண்ணியிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னின்று இந்த அரசியலை பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஏதாவது தமிழகத்தில் இருக்கா? விஜயகாந்த் அவர்களோட ஆத்மா, இதை தாண்டி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? ஏதாவது அரசியல் செஞ்சிருக்காங்களா? அரசியல் பண்ணியிருக்காங்களா? சீமானனே 10 போராட்டம் பண்ணியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இருக்கும்போது உள் ஒதுக்கீடு கொடுத்திருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஏதோ ஒன்று இருக்குதுங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு விஷனரி இருக்கு, தாட் ப்ராசஸ் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். இவங்களுக்கு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அரசியல் கிடந்தே பேசுறேங்க, யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு எதுக்கு துணை முதலமைச்சர்? எப்போ நல்ல வேலை தலைவா, நீ ஒரு லெட்ரு கூட இந்த அம்மா கொடுக்கல, ரொம்ப ஒரு பெருங்கும்பிட உனக்கு போட்டுறேன் தலைவா. அதைத்தான் நான் இந்த வீடியோவில் முதல்ல நான் சொல்ல வரேன். இது நம்பர் 1. இப்போ நம்பர் 2, அதாவது நம்ம அண்ணன் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, ஒரு நாள் போனாங்க, ரைடு பண்ணாங்க, வந்தாங்க போனாங்கன்னு இல்லாமல் அவர் ரைடுக்கு அப்புறம் எந்த கோயிலுக்கு வாங்க அந்த கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க கோயிலுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணன் திருவண்ணாமலைக்கு போகணும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு போனோம். 2 ஏரியாலையும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அண்ணன் போய் அங்கே சார்ட் அவுட் பண்ணுங்கிறத தனிப்பட்ட முறையில் நான் இந்த வீடியோவில் கோரிக்கை வைக்கிறேன். அதே நேரத்தில் ஏன் அண்ணன்ட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன்னா, ஒரு நாள் போனாரு, செஞ்சாரு, பண்ணாரு அப்படின்னு இல்லை அவரோட அணுகுமுறை. இப்போ திருச்செந்தூர் கோயிலில் போய் ரைடு பண்ணல, அந்த கோவிலில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேரையுமே கூண்டோட மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. ஏன்னா இவர் போகும்போது ஒரு அர்ச்சகர் தப்பு பண்ணவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போ மிச்சவங்களா நல்லவங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இருக்கு. ஒரு 2 பேர் மொட்டை போடுறவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்ப மிச்சமா மொட்டை போடுற அத்தனை பேரும் கரெக்டா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 காவலர்கள் மாட்டிக்கிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிற அத்தனை பேரும் கரெக்டாங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை சரியா பார்த்துக்கிட்டாங்கன்னா, நான் சொல்றது இந்த வேலை செய்யற அத்தனை பேரை நான் சொல்லல, மேல இருக்கிற அதிகாரிகள் கரெக்டா இருந்தாங்கன்னா அவங்க ரைடு பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்திலே கீழே இருக்கிறவங்க கரெக்டா வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்க சரியான வேலையை பார்க்காதனால இந்த அதிகாரிகள் அத்தனை பேரையும் கூண்டோட மாத்திடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அமைச்சர் வந்ததா செய்திகள் வருது. ஏன்னா இப்போ இந்த செய்தி வந்தோன்னா திருத்தணியில அதிகாரிகள் ரைடு போறாங்க, அங்க சில சஸ்பெண்ட் நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. ஏன்னா அமைச்சர் எப்ப வேணா ரைடு வருவார் அப்படிங்கிற பயம். தாவேக்காவோட அரசாங்கத்தில் ஒரு இடத்துல நம்ம ரைடு போனோம்னா அது ஏன் தெரியுமா பெருசா நம்ம பேசுறோம், அந்த ரைடு அத்தனை கோவில்களையும் எதிரொலிக்கும். அதாவது வேற எங்கேயாவது ஊழல் இருந்தா கூட நம்ம ஏத்துக்கிட்டு போயிடலாம்னு வைங்களேன். கோவிலே ஊழல் இருக்கு, நிம்மதி இல்லைன்னு கோவிலுக்கு போறாங்க, அங்கேயே ஊழலுக்கு இதுக்கு காசு கொடு அதுக்கு காசு கொடுனா அப்புறம் என்ன? ஒரு பக்தியே ஒரு பண வியாபாரமா மாத்தினா அப்புறம் என்ன பக்தி இருக்கு, என்ன மன நிம்மதி இருக்கு? மக்கள் வெறுத்து பெறுவாங்க. ஸோ இந்த அணுகுமுறை கோவில்களில் நிச்சயமா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இந்த கோவிலில் நடக்கிற ஊழல்களை தடுக்கிறதுல பிரதானமான வேலை பார்க்கணும். அதற்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்கார். அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இது 2வது பாயிண்ட். இப்போ 3வதுங்க, இங்கே பாருங்க, ஆதாரத்தோடு சொல்கிறேன், 51 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்காரு மாதம். திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு குறிப்பிட்ட ஆலைகள் இருக்குங்க, ஒரு 11 ஆலைகள்லேருந்து தான் நம்ம மதுபானம் கொள்முதல் பண்ணுறோம். அந்த 11 ஆலைகளில் குறிப்பிட்ட ஆலைகள் திமுகவோட ஆலைகளாக இருக்குது. அதிமுகவில் அவங்கள்ட்டே ஒரு குறிப்பிட்ட ஆலைகள் அவங்களும் வச்சுருக்காங்க. மாறி மாறி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொள்முதல் விஷயத்தில் பீர் கம்பெனி ஒரு 7 கம்பெனி கொள்முதல் பண்ணுறாங்க, சரக்கு கம்பெனி ஒரு 11 கம்பெனி கொள்முதல் பண்ணுறாங்க. இப்போ சரக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் 50 லட்சம் பெட்டி கொள்முதல் பண்ணுறாங்க. பீருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 லட்சம் பெட்டி கொள்முதல் பண்ணுறாங்க. 85 லட்ச ரூபா பெட்டி மொத்தமாக கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த கொள்முதல்ல திமுக ஆலைகள்ல அதிமுக ஆலைகள்ல பிரதானமா கொள்முதல் பண்ணிடுவாங்க. இப்போ 100 பெட்டி கொள்முதல் பண்றாங்கன்னா 70 பெட்டி அவங்க ஆலைகள்ல இருந்து, யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்க ஆலைகள்ல இருந்து எடுத்துப்பாங்க. எது இங்க தேவைப்படுதோ அதை கொடுக்க மாட்டாங்க. டாஸ்மார்க்ல இந்த சரக்கு தான் இருக்கு, வேணும்னா வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்பாத அவங்க ஆலைகள்ல உற்பத்தி ஆகிற விஷயத்தை தொடர்ச்சி அழுத்துவாங்க. காரணம், அவங்க ஆலைகள்ல இது உற்பத்தி ஆகும்போது இது உள்ள வருதா, உள்ள வரும்போது உயர்மட்டத்துக்கு 50 ரூபா ஒரு பெட்டி கொடுத்துட்றாங்க, துறை மட்டத்துக்கு 10 ரூபா கொடுத்துட்றாங்க. துறை மட்டம்னா அமைச்சர், உயர் மட்டம்னா மேல இருக்கிற முதலமைச்சர் இருக்கார்ல அந்த கேட்டகரி, அவங்களுக்கு 60 ரூபா ஒரு பெட்டிக்கு அவங்க ஆலைகள்லேருந்து இதை கொள்முதல் பண்றதுனால பணம் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஒரு பெட்டிக்கு 60 ரூபா. 50 லட்சம் பெட்டி, இந்த பக்கம் 35 லட்சம் பெட்டி, 85 லட்சம் பெட்டிக்கு 60 ரூபா பணமானது மாசம் மாசம் கொடுக்கப்படுது. அப்போ டோட்டலா கணக்கு பண்ணா 51 கோடி. இப்ப நம்ம அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எது தேவைப்படுதோ அந்த மதுவை கொள்முதல் பண்ணுங்க, நீங்க திணிக்காதீங்க மதுவை,
மதுவை எது தேவைப்படுது, எது வந்து ஆல்கஹால் வந்து கரெக்டான லேயரில் இருக்குது, எது வந்து கரெக்டாக உற்பத்தி செய்யப்படுது, எறும் தரமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணுங்க. நீங்கள் திணிக்காதீங்க இவங்க ஆளை அவங்க ஆளுன்னு சொல்லி எதுவும் திணிக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட எந்த மது ஆலையும் கிடையாது, நான் எந்த பாரையும் எடுக்க போகிறதும் கிடையாது அப்படிங்கிறத அமைச்சர் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால மாதம் 51 கோடி ரூபாய் பணம் கொடுத்து அவங்க நினைச்ச சரக்கை இங்கே டாஸ்மார்க்கில் குடிக்க வச்ச ஒரு அணுகுமுறை இனிமேல் இருக்காது. மது பிரியர்கள் விருப்பப்பட்ட மனு இனிமேல் டாஸ்மார்க்கில் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இதனால என்னப்பா நடந்துரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அதிகாரிகளுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்காரு. எப்பா இந்த மது வந்து ரொம்ப மோசமாக இருக்குப்பா, இதவே விற்க சொல்கிறாங்களே, இது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிறப்ப அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதை கொள்முதல் பண்ணலாம். குடிக்கிறதே தப்பு தான், அந்த குடிக்கிறதுல ரொம்ப மட்டுமா குடிச்சு போய் சேர்றதுக்கு இந்த மது கொஞ்சம் பரவாயில்லையே அப்படிங்கிறப்ப தோணும் போது அந்த மதுவை இங்கே கொண்டு வரும்போது இது வந்து தேவையில்லாத பிரச்சனை வராது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோசமான மது அத்தனையுமே கொள்முதல் பண்ணும்போது வேற வழி கிடையாது, விற்காத சரக்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அது பழைய மதுவாக போகும். பழைய மதுவாக போகும்போது வேற வழியே இல்லை, அதை வித்தாகணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை அதில் இருக்கும். அதாவது கன்சியூமருக்கு அது பிடிக்கலனாட்டியும் திணிச்சு விற்கிற ஒரு அணுகுமுறை டாஸ்மார்க்கில் இருந்துச்சு. இனிமேல் அது இருக்காது. ஏன்னா அந்த ஊழலை அமைச்சர் ஒழிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பல செய்திகளை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இது அத்தனையுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.